வணக்கம். என்னுடைய பேர் ரேணுகா தேவி. என்னுடைய சொந்த ஊர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற மேட்டுக்குணத்தூர். அங்கே தான் என்னுடைய தொடக்கப்பள்ளியை நான் படித்தேன். அங்கே ஹைஸ்கூல் இல்லாத காரணத்தில் பக்கத்து ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹைஸ்கூல் குன்னத்தூரில் நான் படித்தேன். அங்கே 6லேருந்து 10th வரையும் நான் படித்தேன். 6th படிக்கும்போது டிஎன்எஃப்ல பேஸ்லைன் டெஸ்ட் வச்சாங்க. அதில் என்னால் பாஸ் ஆக முடியல. அதனால் அவங்க டிஎன்எஃப்லேயே எனக்கு கிளாஸ்லாம் எடுத்தாங்க. எழுதவும் படிக்கவும் சொல்லி கொடுத்தாங்க. நோட்டு பென்னா எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. அந்த டைமில் எனக்கு இங்கிலீஷும் மேக்ஸும் ரொம்ப வீக்காகவே இருந்தேன். அங்கே டிஎன்எஃப் டீச்சர்ஸ் எனக்கு குணசீலன் சாரும் அப்புறம் நித்யா மிஸ் 2 பேரும் இங்கிலீஷும் மேக்ஸும் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு படிக்கணும்னே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 9th படிக்கும்போது என்னோட ஸ்கோர் 489 இருந்துச்சு. 10th படிக்கும்போது அங்கே கொரோனா பீரியட்ன்றதுனால எனக்கு பப்ளிக் எக்ஸாம் நடக்கல. அந்த டைமில் எனக்கு டிஎன்எஃப்ல ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 11th நரசிங்கபுரம் மின்னலில் இருக்கிற கவர்மெண்ட் அரசியல் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நான் அங்கே படித்தேன். அங்கே 600க்கு 549 மார்க் நான் 11th எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன். 12th நான் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படித்தேன். அங்கே 600க்கு 571 மார்க் எடுத்து ஸ்கூல் செகண்ட் வந்தேன். அதுக்கப்புறம் நான் நீட் எழுதினேன். நீட்டில் என்னோட ஸ்கோர் 509 வந்துச்சு. நான் 7.5 ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி திருவள்ளூரில் இருக்கிற இந்திரா மெடிக்கல் காலேஜில் எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் டிஎன்எஃப் தான். அப்புறம் எனக்கு டிஎன்எஃப் ஸ்டாஃப்ஸ். அதனால்